இந்த எபிசோட்ல பருட்டோ ஷூரிகனை பெண்ட் பண்ணி நம்ம டார்கெட்ல ஹிட் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் அவனால சுத்தமாவே முடியாது. சாஸ்கி என்ன சொல்லுவானா, நான் செஞ்சு காட்டுறேன் நல்லா கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெர்ஃபெக்ட்டா டார்கெட்டை ஹிட் பண்ணுவான். ஆனா பருட்டோ என்ன சொல்லுவானா, ஷூரிகன் எல்லாமே சாரடாவோட ஸ்பெஷாலிட்டி, என்னோடது கிடையாது. ஏன்னா சாரடா ஒரு உச்சிகா பிளட்டை சேர்ந்தவ, அது எல்லாருக்குமே தெரியும்ன்ற மாதிரி சொல்லுவான். சாஸ்கி உடனே அந்த இடத்துல நான் உன்னோட பாயிண்ட்டுக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஷேடோ க்ளோனை கிரியேட் பண்ணி இது உன்னோட ஸ்பெஷாலிட்டி ஜூட்ஸு தானே, கரெக்ட் தானேன்ற மாதிரி கேட்பான். ஆமா, இது என் அப்பாவோட ஸ்பெஷாலிட்டி ஜூட்ஸு தான்ற மாதிரி பருட்டோவும் சொல்ல, இதுக்கப்புறமும் எந்த ஒரு காரணமும் சொல்லிக்கிட்டு இருக்காத நருட்டோவும் வயசா இருக்கும் போதே அவன் 1000 க்ளோன் கிட்ட பண்ணுவான். பருட்டோ அவனோட மனசுக்குள்ள செகண்ட் ரவுண்ட்ல என்னோட வித்தைகள் எல்லாத்தையுமே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஷேடோ க்ளோனை அந்த இடத்துல கிரியேட் பண்ணுவான். எப்பயுமே அவனால நார்மலா 3 க்ளோன் தான் கிரியேட் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு அவன் 4 தான் எக்ஸ்ட்ரா ஒரு க்ளோனை கிரியேட் பண்ணியிருப்பான். அப்படி எக்ஸ்ட்ரா வந்த க்ளோன் என்ன சொல்லும்னா, நீ மேனேஜ் பண்ணி 4 க்ளோனை கிரியேட் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நெக்கலா தான் பேசும். மத்த 3 க்ளோனுமே நீ புதுசா வந்தவன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத, எல்லா க்ளோனுமே சமம் தான் அப்படின்ற மாதிரி பேசி அந்த இடத்துலயே அதுங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்த பருட்டோ, என்னோட அப்பா 1000 க்ளோனை கிரியேட் பண்ணாருன்னா நான் 10,000 க்ளோனை கிரியேட் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லுவான். அந்த இடத்துல அந்த 4 க்ளோனுமே சேர்ந்து ஒன்னா கோரஸாவே உன்னால அவ்வளவு முடியாது அப்படின்ற மாதிரி பருட்டோவே மொக்க பண்ற மாதிரி தாங்க பேசுங்க. ஆக்சுவலா நம்ம காரா ட்ரெயின்ல லீஃப் வில்லேஜுக்கு டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கும் போது உருஷிக்கு ஒச்சுச்சிக்கு வந்து நம்ம காராவை மீட் பண்ணி அந்த இடத்துல காராவை அட்டாக் பண்ணியிருப்பான். காரா அவனோட சாண்டை யூஸ் பண்ணி தடுக்க ட்ரை பண்ணாலுமே அவனால முடியாது. அந்த இடத்துல அவனே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனோட செக்யூரிட்டிஸ்லாம் வருவாங்க. அவன் மீன் துண்டில் மாரி போட்டிருப்பான் இல்லையா, அது இழுக்கும் போது ஏதோ ஒரு சாக்ரா சோஸை காரா உள்ள இருந்து எடுத்திருப்பான். அதுக்கப்புறம் அவன் போர்ட்டல் ஓபன் பண்ணி அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். இந்த விஷயங்களை தான் காரா சாசுகே மீசுக்காகவே மீட் பண்ணி அந்த நைட் டைம்ல சொல்லிக்கிட்டு இருக்கான். சாசுகே என்ன சொல்லுவானா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் ஒச்சுச்சிக்கியா தான் இருப்பாங்க. காகியா பிளேஸ்ல இருந்து நான் சில ஸ்க்ரோல்லாம் எடுத்துட்டு வந்தேன் இல்லையா, அந்த விஷயங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான். காரா என்ன சொல்லுவானா, ஏதோ ஒரு வகையில எனக்குள்ள இதுக்கப்புறம் ஒன் டெயில் கிடையாதுன்ற விஷயம்லாம் கூட அந்த ஒச்சுச்சிக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப விஷயம் ரொம்ப சீரியஸாவே இருக்கு. இந்த சூனின் எக்ஸாமை நம்ம தள்ளி வச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சாஸ்கே சொல்லுவான். சோஜ்ரோ காரா என்ன சொல்லுவாங்கன்னா, 5 கிரேட் நேஷனுமே சேர்ந்து இந்த சூனின் எக்ஸாமை ஸ்பான்சர் பண்ணி நடத்துறதுனால இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஃபியூடல் லார்ட்ஸ் அண்ட் ஒகாகே எல்லாருமே இதுல வந்து முக்கியமானவங்க. இப்போ வந்து இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, இதை போஸ்ட்பான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலே அது லேண்ட் ஆஃப் ஃபயரோட ரிப்பீட்டேஷனை குறைக்கிற மாதிரி ஆயிரும். இது ஒகாகேவுமே டேமேஜ் பண்ணும். அதனால இந்த மாதிரி போஸ்ட்பான் பண்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சாசுக்கு என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி கவர்னிங் பண்றதெல்லாம் பயங்கர அநாயகமான விஷயம் தான். நமக்கு இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஸ்க்ரோல்ல என்ன இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அவன் கிளம்பிடுவாங்க. ஃபைனலா சூனிங் எக்ஸாமோட ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ரவுண்ட் 2 ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட பிளாகை நம்ம எடுக்கணும். இதுல டிஃபென்சிவ் அண்ட் ஆஃபென்சிவ் ரெண்டு விஷயமும் இருக்கு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஷீக்கடாய் டீமோ இன்னொரு ஆப்போசிட்ல வேற ஒரு வில்லேஜ் ஷினோபிஷன் தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஷீக்கடாய் டீம் தான் வின் ஆகுறாங்க. அடுத்ததா நம்ம சுமிரே டீம் விசஸ் கிளவுட் ஷினோபிஸ் நடக்குது. சுமிரேயோட டீம் தரமா அந்த இடத்துல மாட்டி தோத்து போயிடுறாங்க. கிளவுட் ஷினோபிஸ் அந்த இடத்துல பிளாக் எடுத்து வின் ஆகுறாங்க. மூணாவதா நம்ம ஷிங்கி டீமும் நம்ம ஈவாபே டீமும் பேட்டில் நடக்குது. நம்ம டெங்கியை எடுத்த உடனே அடிச்சு மூளையில போட்டுடுறாங்க. நம்ம ஈவாபே என்னதான் அந்த இடத்துல அவனோட ஜூட்ஸுலாம் யூஸ் பண்ணாலுமே நம்ம ஷிங்கிக்கு ஆப்போசிட்டா அது ஒருத்தே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம மெட்டல் தான் அந்த இடத்துல ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் சமாளிச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அவன் கை எல்லாமே அடிபட்டு பயங்கர ரத்தமா இருக்கு. இன்னும் முடியல, நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி மெட்டல் சொன்னாலுமே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷிங்கி பிளாகை எடுத்து அந்த இடத்துல ஈவாபே டீம் தோத்து போயிருங்க. ஃபைனலா யாரு, நம்ம பருட்டோட டீம் தான் அந்த இடத்துல இன்னும் அவங்களோட இதுவை முடிக்காம இருக்காங்க. சாரடா மீட்ஸ்கி ரெண்டு பேருமே ஆப்போனன்ட் பிளாக் எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம பருட்டோ அவனோட க்ளோன்ஸை கிரியேட் பண்ணிட்டு அவங்களோட பிளாகை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நின்னுகிட்டு இருக்கான். ஃபைனலா அவங்க ஆப்போசிட்டான ஷிங்கோ ட்ரிபிள்ஸ்மே அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம பருட்டோ அவனோட குனாய்ஸை வச்சு அட்டாக் பண்ணா அவங்க 3 பேருமே நேரடியா வந்து நிக்கிறாங்க. உங்களோட சப்ரைடர்ஸ்லாம் இந்த இடத்துல ஒர்க் ஆகாது, இது 5 vs 3, சோ நீங்களால ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி அவன் சொல்ல, அந்த ஷிங்கோ ட்ரிபிள்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆளுக்கு 3 க்ளோன் சொல்லி கிரியேட் பண்ணி அவங்க மொத்தமா 9 பேர் இருப்பாங்க. இப்போ 9 vs 5, இப்போ எங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டையை போட ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல 9 பேருமே சேர்ந்து நம்ம பருட்டோவோட க்ளோன்ஸை அடிச்சு செதற விடுறாங்க. பருட்டோ அந்த மொமெண்ட்ல என்ன யோசிக்கிறானா, என்னால 1000 க்ளோன் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறான். கடைசியா நம்ம பருட்டோவுமே அடிச்சு கீழே விழுக விடுச்சிட்டு அவனுங்க போயிட்டு அந்த பிளாக் எடுக்கிறதுக்காக எல்லாருமே ஜஸ்ட் பக்கத்துல போறாங்க. பருட்டோ பழைய விஷயங்கள், அதாவது அவனோட அப்பா அவனுக்கு மெயில்லாம் பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக் நிஞ்சா டூல யூஸ் பண்ணி அந்த இடத்துல பயங்கரமான ஒரு வாட்டர் ஸ்டைல யூஸ் பண்ணுவான். அதுக்கு மேல அவனுக்கு ஆல்ரெடி லைட்னிங் ஸ்டைல் தெரியும் இல்லையா, அந்த வாட்டரோட சேர்ந்து லைட்னிங் ஸ்டைல யூஸ் பண்ண அதுல இருக்க எல்லாருமே தீஞ்சு போயிருவானுங்க. ஃபைனலா மீட்ஸ்கி அந்த இடத்துல வந்து பார்க்க பருட்டோ அவங்க எல்லாரையுமே தீய விட்டு வச்சிருக்கான். அந்த இடத்துல எல்லாமே ஓகே தானா அப்படின்ற மாதிரி சாரடா கேட்டுக்கிட்டு இருக்க, சாரடா இந்த பக்கம் அவங்க பிளாக எடுக்க வந்திருப்பான். அந்த இடத்துல ஏகப்பட்ட பிளாக் இருக்கும்.
இருக்கும். பார்த்தா அவனுங்க கெஞ்சுட்சு யூஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்கானுங்க. நம்ம சாரடா ஷரிங்கன் மூலமா ஒரிஜினல் ஃபிளாக கண்டுபிடிச்சி அதை எடுத்து ஜெயிச்சிருவாங்க. ஆக்சுவலா இந்த எக்ஸாம் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம 10 தாங்க சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. பருட்டோ ஹேண்ட் சைன்ஸே யூஸ் பண்ணாம எப்படி வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம 10க்கு ஒரு கேள்வி இருக்கும். இருந்தாலுமே அவ கொஞ்ச நேரத்திலேயே புரிஞ்சுப்பா. அவன் ஹேண்ட் சைன்ஸை நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பான். என்னதான் இருந்தாலும் அவன் ஒகாகேவோட பையன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸை எடுத்து வச்சுப்பாங்க எந்தெந்த டீம் ஜெயிச்சா அப்படின்றத. ஆக்சுவலா போன எபிசோட்ல ஒரு ஷினோபி யார் கூடயும் மறைமுகமா மறைஞ்சு நின்று பேசிக்கிட்டு இருக்கான் இல்லையா. அது யாருன்னா அது கட்டிஸ்கே கூட தாங்க பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி பருட்டோ அவனோட சயின்டிபிக் நிஞ்சா டூல யூஸ் பண்றானா இல்லையா, எப்படி யூஸ் பண்றான், மாற்றானா இல்லையன்ற விஷயங்களை தான் அவன் தகவலா கட்டிஸ்கே கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். சாரடா அந்த இடத்துல ஃபைனலா நம்ம ஜெயிச்சிட்டோம், இதே மாதிரி நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருந்தோம்னா லார்ட் 7 வந்து நம்மள பாப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பருட்டோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருப்பான். சாரடா ரொம்பவே க்ளோஸா போய் பருட்டோவை பார்த்துக்கிட்டு, உன் கண்ணு வந்து லார்ட் 7 விட இன்னும் கொஞ்சம் பிளர்ரா இருக்கு. அப்ப மீட்ஸ்கி என்ன கேட்பானா, நீ ரொம்பவே க்ளோஸா வாட்ச் பண்ற போல அப்படின்ற மாதிரி கேட்க, லார்ட் 7 ரொம்பவே நைஸான பர்சன், அதனால நான் பார்க்கலாம் விடுவாரு அப்படின்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஒகாகே ஆஃபீஸ்ல நம்ம நருட்டோ ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். இருந்தாலுமே பருட்டோ ஜெயிச்சானா இல்லையான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பயங்கர சஸ்பென்ஸா தாங்க இருப்பான். ஷிகமாரு அந்த இடத்துல வந்தோடனே நார்மலா உட்காந்து வேலை செய்யற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்க, ஷிகடே அப்பதான் இந்த விஷயத்த சொல்லுவான். பருட்டோட டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க ரவுண்ட் 2ல. அடுத்தது ரவுண்ட் 3 தான். அந்த இடத்துல 1 vs 1 காம்பேட் தான் நடக்கும். அது மட்டும் இல்லாம என்னோட பையன் ஷிகடாயுமே ஜெயிச்சிட்டான், நம்மளோட பசங்களோட சண்டையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவான். ஷிகமாரு வெளியில போயிட்டதுக்கு அப்புறம் நருட்டோ அந்த இடத்துல எழுந்திருச்சு ரொம்பவே சந்தோஷப்படுவான் பருட்டோ ஜெயிச்சதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம டெங்கிக்கு அடிப்பட்ட விஷயம்லாம் தெரிஞ்சு நம்ம பருட்டோ அந்த இடத்துக்கு வந்து டெங்கி எப்படி இருக்கான்லாம் கேட்க, டெங்கி பெரிய விஷயம்லாம் இல்ல, அகாடமியில சேர்ந்ததுல இருந்து நான் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா தான் பேசிக்கிட்டு இருப்பான். இருந்தாலுமே அவங்களோட டீம் தோத்துருச்சு இல்லையா. இன்னொரு பக்கம் நாமிடா உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. பிகாஸ் அவளால அவ டீமே தோத்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஈவாவே பருட்டோ அண்ட் ஷிகடா 2 பேரையுமே பிடிச்சி கண்டிப்பா இதுக்கப்புறம் நீங்க அவங்களெல்லாம் டிஃபீட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷனா அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பருட்டோ அவனோட வீட்டுக்கு போறான். அந்த இடத்துல ஹிமாவரி செகண்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சதுக்காக பருட்டோக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்றாங்க. ஹினாட்டா பருட்டோ கிட்ட உனக்கு எதனா காயம் போட்டுச்சா, இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, பெரிய பிரச்சனைலாம் இல்லை, எல்லாமே ஈஸியா தான் போச்சு, கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் தூங்கலான் இருக்கேன், சாப்பிடும் போது கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவனோட ரூமுக்கு அவன் போறாங்க. அதுக்கப்புறம் இன்டெல் யூனிட்ல நம்ம சாஸ்கே நின்னுகிட்டு இருக்க. நருட்டோ அந்த இடத்துக்கு வந்து உன்னோட ட்ரிப்பை வேஸ்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு, இந்த ஸ்கூல்ல இருக்க விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்ல, சரி நான் அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி சாஸ்கே கிளம்புவான். அப்பதான் நருட்டோ வந்து இந்த விஷயத்தை கேட்பான். பருட்டோவும் உன்னோட ஸ்டூடெண்ட்டை அக்செப்ட் பண்ணிருக்கியாமேன்ற மாதிரி கேள்விகளை கேட்க, பருட்டோவும் கிட்ட சொன்னானா அப்படின்ற மாதிரி சாஸ்கே கேட்பாங்க. இல்ல கோனகமாரு கிட்ட இருந்து இந்த விஷயத்தை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், நீ சொன்ன விஷயங்கள் கரெக்ட் தான், டைம் தான் எவ்வளவு சேஞ்ச் ஆனாலுமே ஷினோபிஸோட சோல் வந்து எப்பயுமே மாறாது, அதுதான் உண்மை, அந்த விஷயத்தை தான் நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சாஸ்கே போய்கிட்டே இருக்கு. சாரடாவுமே இதுல ஜெயிச்சுடா, கொஞ்சமாச்சு சந்தோஷப்படலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி நருட்டோ சொல்ல, அவளால முடியும்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கப்புறம் எதுக்கு செலிப்ரேட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே அந்த இடத்த விட்டு மொத்தமாவே கிளம்பிடுவாங்க. பருட்டோ அவனோட பெட்ல பத்துக்கிட்டு அந்த சயின்டிபிக் நிஞ்சா டூல் வந்து உண்மையிலேயே அமேசிங் தான் இருக்கு, இது என் கையில இருக்க வரைக்கும் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கதவை யாரோ தட்டுறாங்க. உடனே அவன் அதை மறைச்சிக்கிறான். பார்த்தா நம்ம நருட்டோ தாங்க உள்ள வரான். நான் கேள்விப்பட்டேன் நீ செகண்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ அந்த போட்டோ எடுத்து பார்த்து கொஞ்ச நேரத்தை அமைதியாவே இருக்க, உங்களுக்கு வேற எதுவும் சொல்ல இல்லைனா கொஞ்சம் வெளில கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்லிடுவான். அந்த போட்டோவை கீழே வச்சுட்டு நீ உண்மையிலேயே நல்லா பண்ண, சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நருட்டோ கிளம்ப, இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நீங்க வந்தீங்களா அப்படின்ற மாதிரி பருட்டோ கேட்பான். இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா, அதனால தான் நான் சொல்ல வந்தேன், அது மட்டும் இல்லாம நீ ஷிகடா கிட்ட கண்டிப்பா தோக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பருட்டோ கையில அந்த சயின்டிபிக் நிஞ்சா டூல் இருக்கிறதுனால அந்த இடத்துல அவன் கையை மறைச்சிக்கிட்டு ஃபிஸ் பம்ப் பண்ணாம நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். நருட்டோ பருட்டோவோட செஸ்ல ஃபிஸ் பம்ப் பண்ணிட்டு உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புவாங்க. பருட்டோக்கு அந்த இடத்துல எப்படி இருக்கும்னா, இதை தான் நீங்க சொல்லணும்னா இதை மெயில் மூலியமாவே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பான். இருந்தாலுமே பருட்டோக்கு அந்த இடத்துல சந்தோஷமா தான் இருக்கும் அவனோட அப்பா வந்து இதை பேசினதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ ஒகாகே ஆஃபீஸ்ல போய் உட்கார, உட்காந்த உடனே அங்க இருக்க பேப்பர்ஸ் எல்லாமே கீழே விழுந்துரும். என்னதான் அவன் கொஞ்சம் அந்த இடத்துல கடுப்பானாலுமே நருட்டோ பருட்டோ கிட்ட பேசினதுனால அவன் கொஞ்சம் ஹாப்பியா தான் இருப்பான். இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.